அஸ்ஸலாமு அலைக்கும். இது இன்றைக்குள்ள காலை நாஸ்டா. அதை பெரிய கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் நல்லா வட்டமாக வெட்டி, கொஞ்சம் மைதா மாவு, அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகு பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு, சீரகப்பொடி எல்லாம் போட்டு பிரட்டி, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிரட்டி, கத்திரிக்காய் தெரிய பாருங்கள். கத்திரிக்காய் அப்படியே நல்லது. கத்திரிக்காய் ரத்தம் ஊறும், ரொம்ப நல்லது. ஒன்றா பசியும் அமரும், வெஜிடபுளும் ஒன்றா. அதனால் அதை பல டிசைனில் நம்ம செஞ்சு திங்கலாம். எனக்கு எத்தனை நாள் அந்த கத்திரிக்காய் கிடைக்காமலமா செய்யாமல் இருந்தேன். இது காலை நஸ்டாக்கு ஒரு கப்பு இது ஜெல்லி காய்ச்சி ஊற்றிக்கிறேன். ஜெல்லியோட கொஞ்சம் கடப்பாசியும் போட்டு பவுடரோட கடப்பாசி காய்ச்சதுனால சீனி போடையில் டொமேட்டோ சாஸ். இதுதான் இன்றைக்குள்ள காலை நாஸ்டா. நச்சு விட்டால் ஒரு சின்ன ஒரு சுருங்கும், ஆனால் நல்லா வைக்கும். மைதா மாவில் நமக்கு இந்த இதுக்கு மைதா மாவுலையும் செய்யலாம், கடலை மாவில் செய்யலாம், அதுக்கப்புறம் பட்டாணி மாவில் செய்யலாம், பொடி அரிசி மாவு செய்யலாம். பொடி மாவு பருமாவில் வராது, ரொம்ப நல்லா வைக்கும். வெஜிடபிள் சேர்ந்தாக்கில் வைக்கும். அது குறிப்பாக கத்திரிக்காய் ரொம்ப நல்லது. பெரிய கத்திரிக்காய் வைக்கிறதுனால ஒரு சின்ன கடுப்பு கூட இருக்காது. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி பொரிக்கலை, எண்ணெய் லேசாக சுட்டு எண்ணெய் தவாவில் ஊற்றி டோஸ்டர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 நிமிஷம் வைக்கும். இந்த மாவு வேவணுமே, சிம்மில் போட்டு வசுக்கும்போது சின்ன சவுண்டு வருது. அப்போ ஈரை நிற்கிறேன்னு அர்த்தம். நான் இதுலாம் வரையில. அப்போ இது சரியாக வெந்துட்டு இது கொஞ்சம் உள்ளே போய் ஈரை நிற்கிது. அப்போ இதை கொஞ்சம் அப்படியே நச்சு கொடுத்துக்கிட்டே வைக்கணும். கருவாது இது நெச்சு விடணும். இது பேர் கத்திரிக்காய் கட்லெட். பூண்டு இருந்தால் பூண்டு பிசைஞ்சு விடலாம், நல்லா மணக்கும். தூள் நம்ம பூண்டை நல்லா பட்டு போல் திரித்து, நான் இன்றைக்கு உடையில் பூண்டு இருந்தால் அதையும் பிசைஞ்சு விட்டு அதுவும் டிஃப்ரென்ஸாக மணக்கும். இது எண்ணெயும் செலவாகாது, எண்ணெயும் பொரிக்க தேவையில்லை. பசி அமரும். ஒரு நாளைக்கு ஒரு பசியாக திண்டாய் மாதிரி இருக்கும். அந்த நாளையில் நாங்கள் சின்ன பிள்ளைக்கு மைதா மாவு கலக்கி வெங்காயம்லாம் போட்டு குழம்பு விட்டு தருவோம், சுற்றி தருவாளும். சவுண்டு விளங்குற அப்போ உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தேவையில்லைன்னு அர்த்தம். இதை பாருங்கள், இதுலேயும் விளங்குது. இதையும் நச்சு விடணும். இதில் மட்டும் வரையில. அப்போ இது வெந்துட்டு இதை வச்சு நம்ம வெந்துட்டா இதெல்லாம் கொஞ்சம் ஈர நிற்கிது, கொஞ்சம் வேகணும். பிரட்டி போடணும். போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். மைதா, உரப்பு, கொஞ்சம் உரப்பு பவுடரு, மல்லி இலையெல்லாம் இருந்தால் அரைச்சி விட்டா நல்லா வைக்கும். ஆனால் மல்லி இலை ஒரே சேர்க்கக்கூடாது, அது மல்லி வாசனை போல் அவிடும். இது ரொம்ப டப்பாக வைக்கும். நான் இப்படி சிம்பேன். அங்கே வெளியூர்லலாம் வைக்கும்போது இது சாதாரணமாக கிடைக்கும். இப்போ ஊரில் எங்கே வருது? இது சொல்லிவிட்டு தூத்துக்குடியில் இதெல்லாமா வாங்கிட்டு வந்தான். இதுலேயே நான் வந்த பிறகு 2-3 வகையான இது செஞ்சு காட்டிட்டேன். என்ன ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் வைக்கிறது, கனியை போட்டு ஆக்கணும். ஜெல்லி, சாஸ். இதை பார்த்துட்டு இப்படி செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு 2 கொடுத்து இந்த மாதிரி ஜெல்லியில் ஒரு துண்டு வெட்டி கொடுங்க. தண்ணி பால் ஊற்றாத ஜெல்லி. பிள்ளைகள் குளுமை வச்சு சாஸ் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்துடுங்க. ரொம்ப விருப்பமாக திட்டுட்டு வருங்க. 2 குப்பீஸ் கொடுத்தாலும் போதும். ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெளிநாட்டிலையும் சரி வெளியூர்லேயும் சரி இந்த கத்திரிக்காய் தாராளமாக கிடைக்கும். நல்ல வட்டமாக வெட்டிக்கோங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள், மெசேஜ் வைங்க எப்படி இருக்கிறீன்னு. பார்த்துட்டு அழகாகிறா. இது காலையில் திங்கக்கூடிய பசியார் தானா? இல்லை, எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. எண்ணெய் செலவும் கூட வைக்கும், நல்லதும் இல்லை. இப்போ இதில் பாருங்கள், நச்சா அந்த சவுண்டு வரையில. அப்போ வெந்துட்டு இதை பாருங்க, இதில் ஒரு குட்டி சவுண்டு இருக்குது. இது ஓரளவு வெந்துட்டு கத்திரிக்காய் மாட்டிக்கிட்டு ஈரம் இருந்தாலும் அப்படியே சவுண்டு வரும். இதுக்கு இதில் சின்ன ஒரு சவுண்டு இருக்குது. இதிலெல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு, இதில் அறவே குறைஞ்சிட்டு. பரவாயில்லை, மாஷா அழகாக தான் வந்துக்கிட்டு. அப்போ நமக்கு வயிறு நிறைய. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு 2 போதும். இதில் ஒரு 2 துண்டு வெட்டி கொடுங்க. இதில் ஒரு 4. இது 2 பிள்ளைகள் கொடுக்குறதுக்கு ஓகே. ஒரு பெரிய பிள்ளைக்கும் ஒரு சின்ன பிள்ளைக்கும்.
பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைகள் விருப்பமாக திங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.